ஃபால்ஸ்குள்ளே இறக்கி விட்டேன். இவ இறங்கவே மாட்டேன்றா காய்ஸ். இதுதான் அந்த ஃபால்ஸு. ஸோ எப்படியா அருவிக்கு நடுவில் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல. நல்லா இருக்கா வேர்க்கலை சட்னி. வேர்க்கலை சட்னி சூப்பராக செம்ம மாங்காய் தொப்பு தாங்க இங்கே பயங்கரமாக இருக்கு. எவ்வளோ போனீங்க உள்ள போறீங்க போகாதே உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கட்டி சண்டையடி வேற மாதிரி. அதெல்லாம் வேணாண்டி, இது ஒரு சில்லித்தனமான பண்ணுவோப்பா. பாத்தீங்களா எவ்வளவு அழகா குளிக்கிறான். சீரோ மஜா பண்றப்பல. காய்ச்சல குட்டீஸ், நாங்க தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இப்போதான் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே போகிறோம். ஸோ வந்து நாங்கள் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ரொம்ப தூரம் இல்லையா, ரொம்ப தூரம் தான். இது வந்து ஒரு ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் போகிறோம். எந்த ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தூர் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ கிலோமீட்டர்னா எவ்வளோ கிலோமீட்டருப்பா? இது 110 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபால்ஸ் ஆல்ரெடி யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே யாராவது இருந்தீங்கன்னா மீட் பண்ணுங்கள். இது வந்து நாங்கள் நைட் நேரத்தில் போகிறோம். அன்டைம்லேருந்து ரவுண்ட் அடிச்சுலாம் போய் எல்லாம் நாங்கள் வந்து அங்கே வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் சும்மா போல் வீட்டில் இருந்து அடுப்பு ஐயோ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எதனா சமைச்சு சாப்பிட போகும்போது மட்டும் எதனா வந்து நான்வெஜ் வாங்கிக்கலாம். அங்கே என்னென்னலாம் இருக்குது, எப்படி இருக்குது, ஃபால்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு போனால் தான் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து ரொம்ப நாளாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாலும் போக வேண்டியது அந்த இடம் கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காட்டுறோம். இப்போ மணி வந்து 2-3 மணிலேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ விடிய ட்ராவல் பண்ணுறோம். விடிய போனதுக்கப்புறம் ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் எல்லாரும் போகிறோம். ஹீரோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எதெல்லாம் காமிக்க முடியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம். பத்தாததுக்கு ஹீரோவும் கூப்பிட்டு போகிறோம். இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்க போது வெயிலுக்கு அது தண்ணியில் குளிக்கிறது செம்ம ஜாலியாக இருக்க போது. ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது பார்ட் 1 பிடிச்சிருக்கா பார்ட் 2 பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பார்ட் 2 போச்சுன்னா இருக்கலாம். ஓகே போமா. பார்த்தீங்கன்னா நாம் போய்கிட்டு இருக்கோம். எங்கே ராத்திரியில் போய்கிட்டு இருக்கோன்றதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஹீரோ ஹீரோ தான்ப்பா மஜா பண்ணுறாப்புல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் என்ன தெரியுமா உங்களுக்கு, 2-3 இந்த மாதிரி தான் ஆகும். ஸோ இந்த டைமில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். உன்னை காட்டவா எங்கே பாப்பா என்ன பண்ணுது, எங்கே கிளம்பிட்ட ஹீரோ? இவன் கீழே இருக்கிறான், ஹீரோனா வரான். வா 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 ஹைவே ரூட் நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஹைவே ரூட்டு தான் போகணும். இது வந்து நாங்கள் அன்டைம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். பகல்லாம் கிடையாது, பகல்லாம் இல்லை, ராத்திரிலேருந்தே நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹைவே ரூட்டு தான். அப்படியே போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள எவ்வளோ இருக்கு தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் செம தூக்கம். எப்படி தூங்கிட்டு வராங்க பார்த்தீங்களா, பாவமாக இருக்கு. நம்மளோட சாமி சிவன் சிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போகிற வழியில் செம்மையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மேடம் தூங்கிட்டு இருக்காங்க.
வாவ், நாங்கள் ஃபால்ஸ்க்கு போகிற வழியில் இந்த கோயிலில் இவ்வளோ பெரிய சிலை சூப்பராக கட்டியிருக்காங்க. சிவன் ஃபேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சாமி பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. கோயில் திறந்தில்லை, இது வந்து ராத்திரியில் எடுக்கிறேன். ஓகே, நம்ம கிளம்புவோமா? இவன் மட்டும்தாங்க முடிச்சிட்ருக்கான். ஷீரோ எல்லாரும் தூங்குறாங்க. டோல்கேட் போயிட்டுருக்கோம். திருத்தணிலாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து என்னன்னா இங்கே எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. திருப்பதிக்காக போகிறாங்க. நடந்தே போகிறாங்க நிறைய பேர். என்னதான் பண்ணுறது, பாதி வழி இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா திருத்தணி திருப்பதிக்கு முன்னாடி தான் இருக்குது இந்த இடம். நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் விடியவே இல்லைங்க, இன்னும் நான் போய்கிட்டு தாங்க இருக்கேன். தூங்காமல் கொள்ளாமல் கஷ்டம். நான் வந்து திருத்தணிக்கு பக்கத்தில் வந்து இருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே வந்து நம்ம டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். ஷீரோவே அப்படியே கொஞ்சம் லைட்டாக வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு தான் இறக்கியிருக்கோம். ஸோ நம்ம டீ சாப்பிட போகிறோம். பார்ப்போம், அவங்க ஆட்டோவில் உட்காந்துருக்காங்க பாரு. இப்போ வந்து டீ ஷாப் வந்திருக்கோம், டீ குடிக்க போகிறோம். இப்போ இங்கே தான்ப்பா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது, செம்மையா நடந்தே போகிறாங்க எல்லோரும். இப்போ நம்ம வந்து ஆந்திரா பார்டர் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்குள்ளே ஆந்திரா ஏரியா. ஸோ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். திருப்பதி வந்தால் கொஞ்சம் பக்கம்தான் எல்லாம். எவ்வளோ லாங்காக வர பாருங்க. வெளியொண்டா அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் விடியலைங்க. நைட்லேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நைட்லேருந்து போயிட்டுருக்கோம். அந்த ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்கள். பளிச்சுன்னு இருக்குது. இப்போதான் கொஞ்சம் விடிஞ்சிருக்குது. இப்போ நாம் வந்து எங்கே இருக்கோம்னா ஆந்திரா சைடில் இருக்கோம். பார்க்குறியா? ஓ வயட்டி பரவா செம்ம டயர்டாக இருக்குங்க. ட்ராவல் பண்ணி செம்ம கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ இவன் வேற ஒரு பக்கம் என்ன நாயா திருவா அலைய வைக்கிறாங்க. ஷீரோ ஒரு பக்கம், ஷீரோ அமுதேர். ஸோ வந்து ஆந்திரா சைடில் வந்திருக்கோம். இப்போது இன்னும் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணணும் கொஞ்சம். ஸோ ஆந்திரா சைடில் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்திருக்கோம். மறக்காமல் இதில் கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ட்ராவல்ப்பா, எப்போ டயர்டாக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது பாருங்க, ஆந்திரா பெட்ரோல் பம்பில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள். அடுத்த பக்கம் திருப்பதி. ஸோ அப்படியே லைன் பை லையாக நம்ம வந்து அந்த ஃபால்ஸுக்கு போகிறோம். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறோம். திருத்தணிலாம் தாண்டி ஆந்திரா கிட்ட வந்திருக்கோம். அடுத்து திருப்பதி. அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து அந்த ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஸோ எனக்கு வந்து திருத்தணியில் இருக்க அந்த சாமி பார்க்கணுன்னு ஆசை, அடுத்து திருப்பதி போகணுன்னு ஆசை. ஸோ வரும்போது இதெல்லாம் நான் பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா, நம்ம போவோம். செம்மையாக இருக்குது. இப்போ தான் கிளைமேட்டே பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் இப்படிலாம் போகும், பயங்கரமாக இருக்கும். இப்படி இருக்கு பாருங்கள். நைட்டில் இருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வராங்க கைஸ். இப்போ தான் கைஸ் இந்த வீடுலாம் தெரியுது. இவ்வளோ நேரம் எதுவுமே தெரில. ஒரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எழுத்துலாம் வேற மாதிரி இருக்குது. தெரியுதா அவங்களுக்கு? ஒரு லாங்குவேஜ் கூட தமிழில் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக தலையை முட்டையாக போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு போர்டு வரும் பாருங்களேன் நீங்களே. இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி தொலைஞ்சி போனால் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். யாராவது ஆந்திராவுக்கு வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து நான் மும்பை ட்ரெயினில் வரும்போது பார்ப்பேன். இப்போ நான் இதில் போய்ட்டு எல்லாம் எழுத்தே தலையே இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குல்ல. பகலில் தாங்க பயங்கரமாக இருக்குது. வேற மாதிரி எல்லாம்
பக்கத்துல இருந்துச்சு காணோம். அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மலை மலையா இருக்குது. ஆந்திரா அப்படிதான் இருக்கும். ரேணிகுண்டா ரெட்டில அப்படின்ற மாதிரி. வா 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 வா, என்ன ஒரு பிளேஸ், செமையா இருக்குங்க. வேற மாதிரி வேற மாதிரி. இந்த மாதிரிலாம் வந்து எப்போ சுற்றி பார்க்கறது, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்குலாம் எப்போ வர்றது? இப்போ எங்களுக்கு பக்கம்தான் இருக்கு. அப்பா எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு 3 கல் ஒன்று அங்கே வருது பாருங்க, செம்மையாக இருக்காது. காட்டுறேன் மலைக்கு பக்கத்தில் வந்துட்ட பாருங்க, எவ்வளோ பெரிய மலை. வாவ் வாவ், செம்மையாக இருக்கு. இது இப்படி தான் இருக்கும். கல் சுத்தமாக இருக்கு பாருங்களாங்க. பாய் பாய் பாய். வருமா வாங்கிக்கிறேன் குளிச்சுட்டு. எத்துக்கோ 2 மணி 50 ரூபா காலையில் போன் பண்ணி. அங்க இருட போறோம். ஆந்திரா சைடில் யாராவது பிடிச்சி கட்டி வைக்க போறாங்க எங்களை. ஐயோ மாட்டினதுனா அவ்வளோதான், நான் சங்கு அறுத்துருவாங்க. ஆந்திரா சைடில் வந்து மாங்காய் திருடிட்டு இருக்கோம். செம்ம மாங்காங்க. இருடி அந்த மாங்க போலாம். ஏய் நீ ஆனா நீ அடி வாங்க. ஏய் அவனை விட்டு போடி. ஆனா நீ அடி வாங்க போற. ஆனா போ 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 போ. இங்க வா இங்க வாங்க. இங்க பாருங்க, ஆந்திராவில் வந்து மாங்காய் திருடுறாங்க காய்ஸ். யாராவது இருந்தீங்கன்னா அவளை சண்டை போடுங்க. அடங்க மாட்டேங்கிறா காய்ஸ். எப்போ வேற மாதிரி. ஏ அதெல்லாம் வேணாண்டி, இது ஒரு சில்லித்தனமான பண்ணுவாப்பா. ஐயோ திட்டுறா பாரு. ஏய் அது எடுக்காத, நல்லா நீட்டா அழகா. என்னடி ஏய் ஏன்டி பயம் கொடுத்துறீங்க? இங்கே வருங்க இங்கே வருங்க. ஏ குட்டிலாம் வேணாண்டி, அதெல்லாம் வேணாம். வர்ற மாதிரி மாங்காய் தோப்பில் வந்து மாட்டிக்கிட்டோம் காய்ஸ். ஏய் செம்ம மாதிரி. அங்கே பாருங்க திருடிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஏய் ஏய் இங்கே பாரு. ஏய் ஒரு வழியாக மாங்காய் திருடி பையில் போட்டு வச்சுக்கோங்க காய்ஸ். வேற மாதிரி காய்ஸ். அந்த 3 கல் எப்படி இருக்குது? ஸோ நாங்கள் மாங்காய்லாம் திருடி வச்சுக்கிட்டோம். மேடம் மாங்காய் கையில் வச்சுருக்கா பாருங்க. ஏன் தோட்டத்துக்காரன் வந்து திட்டுறானுங்க. ஆந்திரா பாஷையில் பேசுகிறானுங்க, ஒன்றும் புரியலை. எஸ்கே போய் வந்துட்டோம். என்ன போர்டில் என்ன எழுதியிருக்குன்னே தெரில. இதை வேற எடுக்க சொல்லுங்க. யாராவது எழுதியிருக்கிறது புரியுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ரெடி சூப்பராக இருக்கா? இட்லி பார்ப்போம் எப்படி இருக்கு பாப்பா. என்ன ஒரு இட்லி இது? என்ன ஊர்ல இருந்து சாப்பிட்ற? ஆந்திரா. எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். இட்லி ஒன்றானே இவ்வளோ பெருசா இருக்குது. இட்லி இவ்வளோ பெருசா இருக்கும். வீட்டிலே செய்யறாங்க இட்லிமா. ஆந்திரா இட்லி எப்படி இருக்குமா? டேஸ்டா இருக்கா? அதில் வந்து வேர்க்கடலை சட்னி தான் கிடைக்கும். அப்படியா? நல்லா இருக்கா இல்லையா? அப்பா எப்படியோ மும்பையில் இருக்கிறது எதுவும் பிடிக்கலன்ட்டு இங்கே இருக்கிறது மட்டும் உனக்கு பிடிக்கும் அப்படிதானே? நல்லா தான் இருக்கு. இந்த கடை தான் அது. சிக்கன் வாங்கிட்டு இருக்கோம் ஆந்திராவில் வந்து. ஏன்னா சிக்கன் அங்கே போய் சமைக்கிறதுக்காக வாங்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கா? வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கு. நல்லா திக்காக வச்சுருக்காங்களே. இன்னும் வரல. அதுவும் நம்மலாம் வந்து கேஸில் செய்கிறோம். இங்கெல்லாம் அது மாதிரி
என்னடா இவங்க ஆட்டோவில் வந்துருக்காங்களே நினச்சி யாரும் தப்பாக நினைக்காதீங்க. ஆட்டோவில் வந்தேன். பக்கத்தில் இருக்கு. பக்கத்துலலாம் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயா எவ்வளோ 140 கிலோமீட்டர். அவர் அங்கே வந்துட்டு சொன்னார். ஆந்திரா சைட்லாம் தாண்டி வந்திருக்கோம். ஸோ ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டாக கிளம்புறதுனால வந்தோம். அதே மாதிரி என்னன்னா காத்தோட்டமாக வரதுக்காக காத்தோட்டமாக குழந்தெல்லாம் கூப்பிட்டு வந்தனால கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும். ஸோ இது வந்து அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் காலையிலே போகிறோம். ரொம்ப 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 வேண்டிய வண்டி தான் இது. ஸோ வெளியாளுங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து வாடகைலாம் எடுத்துகிட்டு எந்துனே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி தான் இது. அது எப்படி வச்சுப்பாங்க? அது கிடையாது. வானா ஒன்றும் போனா போங்க, என்னோட ஆட்டோ தான் இது. ஓகேவா? தப்பாங்க. பருப்பு வடை வந்து சிக்கன்லாம் வாங்கியாச்சு. ஸோ வந்து ஃபால்ஸ் போனதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்க முடியும். அங்கேயே எல்லாம் தண்ணி வசதியெலாம் இருக்கும். இருந்தாலும் வீட்டிலேருந்து நாங்கள் வேறு தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ டிஃபன் சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன ஃபால்ஸ் தான் போகணும். ஸோ சிக்கன் பார்த்தீங்களா எப்படி சமைச்சி சாப்பிட்றேன், என்னென்னலாம் பண்ணுறோன்றதை பார்ப்போம். ட்ராவல் வீடியோ மட்டும் தான் இவ்வளோ லென்த்தாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அடுத்து நம்ம போவோம். டிஃபன் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்லாம், சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ கோலி சோடா, புஸ்ஸு 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 கோலி சோடா, கோலி 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 சோடா. சீரோக்கு எங்கள் பாப்பாவுக்கு ஒரே அமக்கலாம் பண்ணுறாங்கப்பா. நான் வந்து ஃபால்ஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இன்னும் உள்ளே போகணும். ஓ, இங்கே தண்ணி ஆரம்பமா? என்ட்ரன்ஸ்ல இவ்வளோ சூப்பராக இருக்கு. என்ட்ரன்ஸே மஜாவா இருக்கேப்பா உள்ள போறதுக்கு. வா 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 வா, இந்த மாதிரி பிளேஸ்லலாம் அழகழகா இருக்கு. ஆமா, ஊர்ல சாமி பார்த்தீங்களா? ஊருக்கு நடுவுல சாமி வேற மாதிரி இருக்கு. இது சூப்பர் ஊருங்க. ஆமா, ஊர் நாட்டில் அப்படியே சும்மா கோலம் இல்லாமல் இருக்கவே மாட்டுது பாருங்க. செம்மையா இருக்குது. செம்ம மாங்காய் தொப்பு தாங்க இங்க பயங்கரமா இருக்கு. மோயின இந்த ஃபால்ஸ் என்ன ஃபால்ஸ் நம்ம போயிட்டு இருக்கோம், மறந்துடுறேன் வேற அடிக்கடி. உள்ள போறீங்க போகாதே, உன்னை பார்த்தாலே பூக்களுக்குள் கட்டி சண்டையடி. ஏ வாப்பா போலாம். பாருங்க, அந்த மலை மேல ஏறினாதான் அந்த ஃபால்ஸ் வரும். இது என்ன ஃபால்ஸ்ன்றது எனக்கு வாயிலே வரணும். கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணாடி கோணையாமே. என்ன கோணம்? கண்ணாடி கோணையா இருந்தா எப்படிப்பா யூஸ் பண்ண முடியுது? ஃபால்ஸ் போயிட்டு நாம எந்த ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம்னா சித்தூர் மூணே கோலை ஃபால்ஸ். ஸோ வந்து இது ஆந்திரா சைடில் இருக்குது போல். ஸோ அதனால் வந்து அதோட பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம போய்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்க போது தெரில. இந்த இடம்லாம் ரொம்ப சந்தா இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் புத்தூர் பாம்பு புத்து. இங்கே பாருங்க எப்படி உள்ளே போய்கிட்டே இருக்கா. அட்லீஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் ஆச்சு. வீடியோவில் பார்த்தோம். அது போயிடுச்சு, அவ்வளோதான். என்ன வாங்கணும்? எல்லாமே வாங்கியிருக்கு. நல்லா இருக்கு பார்த்தீங்களா எப்படி போய்கிட்டு இருக்கு. வா, நான் உனக்கு சாமி வச்சிருப்பாரு. வா, நான் வந்து ரிசர்வ் பண்ணிக்கிறேன். போட்டு சேஃப்டி பண்ணோம். இந்த மலைக்குள்ளே தான் நம்ம
இருக்கா தெரியுதான்னு தெரியலையே. மீனுக்கும் நகத்துக்கு மயிலுக்கும் வித்தியாசம் எதுக்கு? ஆனால் மயில் எப்படி குகைக்குள்ள போக போறோம் நாம. பாத்தீங்களா சந்தி எப்படி இருக்குன்னு? இதெல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு பாருங்க, பயமா இருக்கு. உள்ள போறோம், பார்த்து போங்க எல்லாரும், வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க. ஓகே பாருங்க எல்லாரும் எப்படிலாம் வராங்க. நாங்க ஊரு ஆரோக்கியமா இப்படிதான் கல்லு கல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. மணல் பாருங்க செம்மையா இருக்கு. வேற மாதிரி வேற லெவல் சன்செண்டா போகுது. அந்த மரம் தான் இருக்கு, போய்கிட்டே போயிடலாம். இன்னும் வரல கைஸ், இன்னும் போயிட்டு இருக்கோம். ஒரு 1/2 hour போயிட்டு இருக்கோம். 1/2 hour உள்ள போயிட்டு இருக்கோம். ஃபால்ஸுக்குள்ள போகவே முடியல. இப்போ வந்து நம்ம இந்த ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ அது தெரியுது அந்த மலை உச்சியில் தான் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் நமக்கு போகணும். ஸோ லொக்கேஷன் இங்கே பயங்கரமாக இருக்குது காட்டுக்குள்ளே. ஸோ அங்கங்கே மலையாக இருக்குது. நம்ம வந்து இப்போ உள்ளே போகிறதுக்காக நான் வந்து இங்கே போர்டு இருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்கேன். ஸோ நம்ம போகிறோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? அங்கே இருக்கிற மலைக்கு போகணுங்க. பயங்கரமாக இருக்குது, கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. சரி போயிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கோம். கொஞ்சம் பக்கத்தில் போனால் நம்ம வந்து அந்த ஃபால்ஸை நோக்கி போயிடலாம். ஓகேவா? அது இருக்கு பாருங்க மலை, அந்த மலையை நோக்கி தான் போகணும். ஆனால் ரொம்ப சுற்றுங்க, ரொம்ப நேரமாக போயிட்டு இருக்கோம், இன்னும் வரவே இல்லைங்க. நானும் எப்போ வரும்னு பார்க்குறோம். வளைஞ்சி போகுது, சந்தா போகுது, போய்கிட்டே இருக்கு. ஏன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். நீ அங்கே பாப்பா வச்சுட்டு இருந்தா அதனால உனக்கு காட்டல. சரி ஓகே, எங்கே போகிறோம்? நம்ம ஃபால்ஸ் போகிறோம். என்ஜாய் பண்ணலாமா? வரவே இல்லை. ஆனால் இருக்கிற மாங்காய் மரம் எல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லாம் மாங்காய் மரம் திருடி எடுத்துட்டு வந்துருக்க தானே. 4 மாங்காய் போகும்போது தான் இருக்குது திருடுறதே. எப்பா ஓகே போவோம், போயிட்டு பார்ப்போம். பாருங்கப்பா, உள்ள போனா தோப்பே இருக்குது பயங்கரமா. வேற லெவல் பாடி சும்மா பயங்கரமா இருக்குது. நம்ம எங்க வந்துருவோன்னு எனக்கே தெரில. ஃபால்ஸ் இன்னும் வரல, ஆனால் ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான் வருதுப்பா. இவ்வளோ தூரம் போகணும் பார்த்துக்கோங்க. வந்து இன்னும் பக்கத்தில் கொஞ்சம் வரும்போது ஃபாரஸ்ட் வரப்போகுது. ஸோ ஃபாரஸ்ட் வந்தோடனே நம்ம ஃபால்ஸுக்கு போயிடலாம். பாருங்க எப்படி இருக்கு, இன்னும் வரலங்க. நானும் ஒரு 1/2 hour 1 hour போய்கிட்டு இருக்கேன், இன்னும் வரல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்களா போர்டு ஒன்று வந்துருச்சு. இதான் வந்து செக் போர்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்த்து உள்ளே போகணும். ஓகேவா? இதான் என்ட்ரன்ஸ். பார்த்துக்கோங்க ஃபால்ஸ் போகிற இடம் எப்படி இருக்கு. இந்த போர்டு இருக்கா, இது வந்து நான் எதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எல்லாமே லிஸ்ட்டில் இருக்கும். இருப்பா நினைக்கிறேன். இந்த இதுதான் என்ட்ரன்ஸ். இப்படி இருக்குது. வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஃபால்ஸ் இப்படி தான் இருக்கும். இதிலே எல்லா டீட்டெயிலும் இருக்கும் பாருங்கள். இந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஓகே, என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உள்ளே போவோமா? எப்போ ஆனால் வர்றதுக்கு 1 hour ஆச்சுங்க. உள்ளே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்.
செக் போஸ்ட் எடுத்தால் தான் உள்ளே போக முடியுமே. சரி எப்படியாவது உள்ளே போயிடலாம். அதுக்குள்ளே போகணுங்க. நம்ம வந்து இப்போ வந்து செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபால்ஸ்குள்ளே போகணும். இவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. டிக்கெட் வேறு உள்ளே போகிற என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டிக்கெட் இல்லாமல் உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ளே வந்து குளிக்கிறதுக்கெலாம் டிக்கெட் தான்ப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே பக்கத்தில் நெருங்கிட்டோம். பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உள்ளே போகிறது. செக் போஸ்ட்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-20 நிமிஷமாச்சும் ஆகும் உள்ளே போகிறதுக்கு. ஓகேவா, உள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து போங்க. இங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து தான் போகணும். ஓகேவா, ஏன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். நம்ம பார்த்து போங்க. குரங்கு மங்கி எதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு எதாவது சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துகிட்டு போங்க. சூப்பராக இருக்கா? போய் அந்த மலை வந்து அங்கே இருக்கிற மலைக்கு தான் நம்ம போயிட்டு இது அவ்வளோதான். உள்ள என்ட்ரன்ஸில் வரப்போகிறோம். பக்கத்தில் வெளியே சொல்லிங்கெல்லாம் வந்து பாம்பு புத்தெல்லாம் இருக்குது கைஸ். ஸோ வந்து நல்லது தான், அதுவும் கடவுள் மாதிரி தான், கடவுள் தான். ஸோ வந்து இருந்தாலும் நம்மளாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே வருங்க ஃபுல்லாக எப்படி இருக்கு பாருங்க. ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. என்னடா இது, நான் வீடியோவில் வரல நினைக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க தண்ணி சூப்பராக இருக்கா. இன்னும் போகணும். இங்கே பார்த்தீங்களா எப்படி தூக்கிட்டு வரேன், முடியல காய்ஸ். எப்படியோ ஒரு வழியாக அந்த ஃபால்ஸுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா. இப்போ வேறு இந்த மலை மேலே ஏறணும் போல், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லை இதெல்லாம் ஏமா இது கூட பக்கம்தானா. ஓகே பேக்கில் காட்டலாம் தான் சார், போயிடலாம். அதுதான் அங்கே நியூஸ் ஃபோட்டோவில் காட்டு. ஏம்மா பேக்கில் காட்டுமா. ஏறு ஏறு, நான் போகல போ பல. தயவுசெய்து வந்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்த்து பத்திரமா வாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களோட அனிமோன் இங்கே தான் போகல. அனிமோன் நடக்க முடியாமல் போயிட்டுருக்காங்க மேடம், பாவம். ஸோ இது பார்த்தா அப்படியே கோனி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் வந்து இந்த கோயில் தான்ப்பா நாங்கள் காட்டினது, நடுவில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த கோயில் தான் அது. எல்லாம் சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு பாருங்க. கோயில் சாமி பார்த்தீங்களா, இந்த கோயில் தான் வந்து வெளியே என்ட்ரன்ஸில் இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குது இந்த கோயில் பாருங்கள். டயர்டாகி உட்காந்துருக்காங்க மேடம். கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி போய்கிட்டு இருக்கு, அருவி போயிட்டுருக்கு, பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும், அவங்களால நடக்க முடியல. இப்போ நாங்கள் வந்து மேலே போக போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபால்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறோம் உங்களுக்கு. ஓகேவா, பார்த்தீங்களா நம்ம வந்துக்கிற இடம் எப்படி சிறப்பாக இருக்கா. அங்கங்கே அருவி தண்ணி போகுதா. ஸோ வாங்க நம்ம போய் பார்ப்போம். மெயின் பிக்சர் என்னன்னு நீங்கள் பார்க்கல, பார்ப்பீங்க வாங்க. சீரியஸாகவே சூப்பராக இருக்குது இந்த இடம். நாங்கள் நினச்சே பார்க்கல, பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். புத்தூர் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் தான்ப்பா, பயங்கரமாக இருக்குப்பா. அங்கே பாருங்கள் குளிக்க ரெடி ஆகிட்டாங்க அவங்க. தண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்குது காய். பார்த்தீங்களா பாறையிலேருந்து அப்படியே லைனாக அப்படியே தண்ணி போய்கிட்டே இருக்கு. வேற மாதிரி சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இடம் அந்த அளவுக்கு இருக்குது. பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும். பார்த்தீங்களா மலை மேலே எப்படி இருக்கு, தண்ணிலாம் சூப்பராக கொட்டுது. பார்த்தீங்களா
தண்ணி எப்படி இருக்குன்னு. தண்ணி சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கும்னாங்களே, அது உண்மை தான் போல். மீன்லாம் பாருங்கள் எப்படி மிதங்குது. மீன் உண்மையுமே செம்மையாக இருக்குங்க. பாருங்கள் உள்ள மீன்லாம் மிதங்குதுங்க. நான் சீரியஸாகவே இவ்வளோ மீன் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்க. தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக மீன் தான் அந்த கருப்பு கருப்பாக. இதுதான் அந்த ஃபால்ஸு. ஸோ எப்படியா அருவிக்கு நடுவில் கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க வேற மாதிரி இருக்குல்ல. உட்கார் வந்துட்டேன். இதுதாங்க நாங்கள் தேடி வந்த ஃபால்ஸு. எப்பா எதுக்கு நடுவில் இருக்க பாருங்க, வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் மீன்லாம் பயங்கரமாக துள்ளுதுங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஹீரோ பாருங்க அங்கே உட்காந்துருக்கிறாரு. தண்ணி பாருங்க பயங்கரமாக இருக்கு. நம்மளை ஏஞ்சல இன்னும் மீன் பாருங்க, நான் நம்பவே இல்லைங்க. கால் அப்படியே மீன்லாம் கால் அப்படியே மிதங்குது. காலில் வரும் போல. எனக்கு பயமா இருக்கு. கடிக்கும், நல்லா இருக்கும். வா அதுங்களேன் மீன் எவ்வளோ மீன் துள்ளுதுங்க. எங்கள் கால் பாருங்களேன், எங்கள் காலெல்லாம் வந்து கடிக்கும் போல. அப்படியே கொச்ச அந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டேன். இதுதான் கண்ணாடி ஃபால்ஸ் போல. கண்ணாடி மாதிரியே அப்படியே தெரியுதா? ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுல்ல. கண்ணாடி ஃபால்ஸ் தான். எவ்வளோ அழகா இருக்கு வேற மாதிரி செம்மையாக ஃபால்ஸில் என்ஜாய் பண்ணலாம் போல குளிக்கிறதுக்குலாம். ஆமாம் வேற மாதிரி இருக்கும். அங்கே பாருங்களேன், அது என்னன்னே தெரியல. குரங்கு மட்டும் வந்துட்டுங்க, பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குது பாருங்க குரங்கு. அங்கே பாருங்க, அங்கே ஒரு குரங்கு. எங்கள் ஹீரோ வேற குலைக்கிறாங்க குரங்கா பார்த்தோன்னு. பயங்கரமாக போகுதுங்க குரங்கு. நம்ம தண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் தண்ணி வேற பயங்கரமாக இருக்குங்க. இறங்குறியா இல்லை தள்ளி விட்டுருவா? கோயிலுக்கு நடுவில் தண்ணிலாம் மூலிகை தண்ணி தான் இது வந்து. ஸோ இனிப்பாக இருக்கும். நம்ம வீட்டு தண்ணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் கண்ணாடி மாதிரி மின்னுங்க. அதாங்க ஹைலைட். அப்படியே இது வரைக்கும் அப்படியே தண்ணி இறங்கி போகுது பாருங்க. என்ன பண்ணுற? இதுதான் உன்னை அங்கேருந்து நான் கூப்பிட்டு வந்தேனா? இந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணலாமா? சரி நான் ஒழுங்காக உட்காந்துருக்கேன் ஃபஸ்ட்டு. என்ன பண்ணுறீங்க பாப்பா நீங்கள்? ஏய் குட்ட பாப்பா, முதல்ல உட்காந்துக்கிட்டு எந்திரி. இங்கே நல்லா ஏய் குட்ட பாப்பா, குடி 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 குளிச்சிரு குளி. ஏய் தண்ணி வாயில பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக குளிக்கிறாங்க. சீரோ மஜா பண்ணுறப்பல. ஏய் போடே சீரோ பாருங்களேன் நீச்சல் அடிக்குது. ஏய் தள்ளி அப்படி போய் அப்ப கீழே விழுந்துற போறான். ஏய் தூக்கு. அட கரும. எப்படி நீச்சல் அடிச்சானா? எதுவால இருக்குடா. ஏய் நான் எனக்கு கூட நீச்சல் அடிக்கிறேன். ஏய் குத்தாரா நீ. எங்க குத்தாரா அருவியில குளிச்சது போல இருக்குதா? ஏய் உங்களே எப்படியோ இதை பால்ஸ்குள்ள இறக்கி விட்டேன். இவ இறங்கவே மாட்டேன்றா காய். எப்போ பாரு இவரோட தொல்லை தான். எங்கே வந்தாலும் ஸ்விமிங் பூலே குளிக்க மாட்டா, எதுலேயும் குளிக்க மாட்டா. இந்த அம்மா அப்படியே வேலை இருந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்துடணும். இதுக்காக வந்துட்டேன். இவரை கொண்டு போய் தள்ளி விடுறேன். ஷார்ட்ஸில் போதும். நீ ஷார்ட் போட்டு இன்னும் கீழே போனால் தான் நல்லா வரும். எந்த நீ வாங்கி வேண்டி போட்டோ அவருக்கு குடிக்க தெரியாது. போட்டோ எடுக்க தெரியும் அவனுக்கு. இன்னும் கீழே போட்டு ஆடும். அதெல்லாம் இல்லை காலையே இந்த பக்கம் போகுது. என்ன பண்ணுறானா? அவர் வேறு வீடியோ வேணா அப்படிதான்
அதே ஸ்டெப்பில் தான் எடுக்கணும். அப்படியே எடு. அப்பா வீடியோ ஓடுது. ஹலோ ஆண்டோ ஷாம்பு வேணுமா? நான் தரேன் குளி. இங்கே பாரு. ஏய் உங்களெல்லாம் விட மஜாவா மூஞ்சி கழுவினுக்குறாங்க பார்வதியா. இரு கடை கொடுக்குறது. இங்கே பாருங்க, சோப் போட்டு குளிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் குளிக்கிறது இடம் இல்லது. அந்த இடத்துல குளி. எவ்வளோ மீன் பாருங்களேன், குட்டி காலாண்ட. என் காலான மீன் தாங்க நிறையா இருக்குது. கட்டிக்கிறது வந்து நறுக்கு. இந்த அம்மா இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க. அவங்க கொஞ்ச நேரம் போகிறவங்க அப்படியே போயிடுவாங்க. ஏதோ வீடியோவுக்கு வந்த அவ்வளோதான். அவள் அப்படி தான் ஸ்விம்மிங் பூலில் கூட என்ஜாய் பண்ண மாட்டான். ஆனால் எங்கேயாவது கூட்டு போன இருங்க நீங்கள் வேறு எங்கே. நான் பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம குளிர். நான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. செம்ம குளிருங்க, முடியலைங்க என்னால். மூஞ்சிலாம் என்னால் சோப்புலாம் போட முடியல, அந்தளவுக்கு இதுவாக இருந்தது. குளிர் தான். அடுத்து நம்ம வந்து சமைக்கிறது இதெல்லாம் பார்ப்போம். பாருங்க அப்படியே போகும். பார்த்தீங்கன்னா அடுத்து அருவியில் ஏதோ ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் போகிறேன். அங்கே பாரு, பேக்கில் எவ்வளோ குரங்கு பாரு. குழந்தைய தூக்கிட்டு போயிட போகுது, ஒன்றையும் தூக்கிட்டு போகுது. இன்னைக்கு அருவியில் வந்து செம்மையாக தூங்கினான். அச்சி குளிச்சாங்க. ஷீரோ குரங்க பார்க்கறான்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, குளிச்சுட்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. ஆமாம், அங்கே பாரு அவன் குரங்க எப்படி பார்க்கறான்னு. ஷீரோமா வந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா அருவி கொட்டுற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே குளிச்சாச்சு. இங்கே ஏதோ பக்கத்தில் அருவி கொட்டுது. அதை நம்ம போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா மேலே வந்து கொட்டுது. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. கோயில் இருக்கு பாருங்க. இதுதான் மெயின் அங்கே வர்றது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஆழம். இதில் வந்து பார்த்து பத்திரமா குளிக்கணும். ஸோ வந்து அருவி மேலேருந்து கொட்டுற தண்ணி இது. இதில் வந்து குளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நீச்சல் தெரியாதவங்க இதில் தயவுசெய்து குளிச்சிடாதீங்க. நானே குளிப்பேனா இல்லையான்னு டவுட்டு தான். ஆமாம், பார்த்தீங்களா அருவிக்கு நடுவில் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்கா? வர்ற மாதிரி ஊற்றுது அருவி. செம்மையாக இருக்குல்ல கிளைமேட்டும். வெயிலுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் குளிச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா குளித்து ஃபைனலாக முடிச்சாச்சு. ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட் பண்ணோம். சாமியும் கும்பிட்டுட்டு இப்போ வந்து என்னன்னா பார்ட் 2 கண்டினியூ. பார்ட் 2 கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா பார்ட் 2 வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். இதில் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வேறு லெவலில் இருக்கும். என்ன பண்ணுவாங்க இதுக்கப்புறம்? எல்லாமே முடிஞ்சிருச்சு, குளிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தானே பார்க்குறீங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பார்ட் 2ல். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல்னு வருது. இந்த மாதிரி இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது என்ன ஏரியோ? இது வந்து என்னன்னா புத்தூரில் இருக்கிற ஃபால்ஸுக்கு யார் வந்திருக்கீங்க? கண்ணாடி ஃபால்ஸ். இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து வீக்கெண்ட் டைமில் யாரும் வராதிங்க. ஸோ வந்து இந்த எப்படி சொல்கிறது, திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி டைமில் அவங்க சனி ஞாயிறுலாம் செம கூட்டமாக இருக்கும். நாங்கள் அதனாலே தான் சனி ஞாயிறுலாம் வரல. ஸோ சனி ஞாயிறுலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு நிறையா போட்ட பிளான். ஆமாம், எங்களை தேடுவீங்க. அவசரமாக போட்ட பிளானில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் டக்குன்னு. ஸோ அடுத்து எங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அப்படின்னா பார்ட் 2 கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, பார்ட் 2 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்க. பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சீக்கிரம் வந்து 400K சப்ஸ்கிரைபர் நம்ம அடிக்கணும். இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் பார்ட் 2 நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை நம்ம 14ஆம் தேதி நம்மளோட லவ் ஆனிவர்சரி. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்க. இப்போவே இப்படி பண்ணுறோன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா?